அன்பாளன் இந்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா டிஎம்பி பேங்கில் இருந்து 2025 124 சீனியர் கஸ்டமர் சர்வீஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேகன்சி வந்திருக்குது. இது அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, எப்படி அப்ளை பண்ணலாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்காக நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நண்பா. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக எண்ட் வரைக்கும் பாருங்கள் நண்பா. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஜாப் வாங்கிங்க. அதே மாதிரி நம்ம சேனலில் தொடர்ந்து நல்ல நல்ல வேலைவாய்ப்பு தகவலாம் வந்துகிட்டே இருக்குது. அதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க நண்பா. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேம் ஆஃப் த போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சீனியர் கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நண்பா. இதில் வந்து பார்த்திங்கன்னா 124 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு எலிஜிபிலிட்டின்னு பார்த்திங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு உங்களுக்கு பேச்சுலர் டிகிரி வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க நண்பா. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிடெக் இதெல்லாம் நாட் எலிஜிபிள். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பிஎஸ்சி டிகிரி இந்த மாதிரி படிச்சிங்க வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க நண்பா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 60% மார்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் டிகிரி வாங்கியிருந்தால் போதாது, அதில் வந்து பார்த்திங்கன்னா 60% மார்க் இருந்துச்சுன்னா இந்த ஜாப் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க நண்பா. ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க நண்பா. ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 30 இயர்ஸுக்கு உள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 30 இயர்ஸுக்கு மேலே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க நண்பா. இதுக்கான சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீனியர் கஸ்டமர் சர்வீஸில் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே 48,000 ரூபா சம்பளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நண்பா. ப்ளஸ் அது இல்லாத பார்த்திங்கன்னா அலவன்ஸ் எல்லாம் இருக்குது நண்பா. பெட்ரோல் அலவன்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு பார்த்திங்கன்னா அடிஷ்னல் பெனிஃபிட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நண்பா. இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பார்க்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பர்சனல் இன்டர்வியூ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நண்பா. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் சென்டர் எங்கே இருக்குன்னா சென்னையில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் சென்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா சென்னை போய் எழுதுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நண்பா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கேட்டகரிக்குமே வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி பிசி எம்பிசி எல்லா கேட்டகரிக்குமே 1000 ரூபா சொல்லியிருக்காங்க நண்பா. டிஎம்பியில் வந்திருக்கக்கூடிய இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா எப்படி அப்ளை பண்ணலான்னா ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் ரீட் பண்ணுங்க நண்பா. நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை ரீட் பண்ணுங்க நண்பா. ரீட் A to Z வரைக்கும் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்தால் மட்டும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்க நண்பா. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி உங்களுடைய நேமு, ஆதாரில் இருக்கிற அட்ரஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க, கொடுங்க நண்பா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பாங்க, ஃபோட்டோ சிக்னேச்சர் எல்லாமே கொடுங்க நண்பா. கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் வெரிஃபிகேஷன் எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் சப்மிட் பண்ணுங்க நண்பா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சப்மிட் பண்ணி அப்ளிகேஷன் நம்பர்லாம் எடுத்து வச்சுக்கோங்க நண்பா. அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சரில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்டு கொடுத்துரும். இம்பார்ட்டன்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 28/2/2025 அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட்டு பார்த்திங்கன்னா 16/3/2025 சொல்லியிருக்காங்க நண்பா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எக்ஸாம் எப்போ வைப்பாங்கன்னா ஏப்ரல் 2025 வைக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ரிசல்ட் எப்போனா மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்துடுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கால் லெட்ரு இன்ட்ரிவியூக்கு உங்களுக்கு கால் லெட்ரு வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்துடுன்னு சொல்லியிருக்காங்க நண்பா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாப் ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜூன் ஜூலையில் வந்து பார்த்திங்கன்னா வந்துடும் நண்பா. ஜாயினிங் இமீடியேட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் இமீடியேட்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நண்பா. இதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கு நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நண்பா. இது மாதிரி பயனுள்ள தகவல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது நண்பா. நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க நண்பா. இந்த வீடியோ பிடிச்சதான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க நண்பா. டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க நண்பா. லைக் பண்ணுங்கள் நண்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.